எங்களுடைய ஆட்சி காலத்தில் 4946 நியாய விலை கடைக்கு புதிய கட்டணம் கட்டப்பட்டன. எங்கள் தலைவர் அங்கீகரித்த அந்த கடை, என்ன கடை கட்டுறப்ப நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க, அங்கே கழிப்பறை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி அவரே எங்களுக்கு டைப்டிஷன் போட்டு கொடுத்தார். முழு நேர கடை, பகுதி நேர கடைன்னு. அதை இப்போ என்னென்னா அதில் முன்கூறு, ஏன்னா வெயிலையும் மழையில் நிறைய பேர் வந்து பொருள் வாங்குறாங்க ஏழை மக்கள், அதுக்கு முன்கூரை அமைக்க வேண்டும் என்று சொல்லி சில இடங்களில் நான் அமைத்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் வருங்காலத்தில் அந்த ரேஷன் கடையிலெல்லாம் அந்த முன்கூரை அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் எங்களை தமிழ்நாட்டுக்கு வந்த சமயத்தில் எங்கள் கடைகளை படத்தை பார்த்துவிட்டு, நீங்கள் டெல்லிக்கு அடுத்த வாரம் டெல்லிக்கு வருகிறீர்கள், உணவுத்துறை அமைச்சருடைய மாநாடு நடைபெறுகிறது, எனவே அது இந்த புகைப்படத்தை கொண்டு வாங்கள், பவர் பாயிண்டாக போட்டு காட்டுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் இந்திய அளவில் மாண்பு உணவுத்துறை அமைச்சர்கள், உணவுத்துறை செயலாளர்கள், மேலாண்மை இயக்குனர் அதிகாரியெல்லாம் கலந்தோட சமயத்தில் தமிழ்நாடு இன்றைக்கி சிறந்த முறையில் நியாய விலை கடை கட்டியிருக்கிறது, பவர் பாயிண்ட் போட்டு அவர்கள் காட்ட இருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு இந்தியா முழுவதும் அந்த நியாய விலை கடைகளை அதே மாதிரி கட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த பெருமை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 25,24,856 முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்றப்பட்டதில் 80,44,060 பேர் பயன்பெற்றார். அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்கள் தெரியும். ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர்த்த மாற்றணும்னு சொல்லி என்பிஎஸ்எஸ் கார்டை பிஹெச்எஸ்ஸாக மாற்றணும்னு சொல்லி மாற்றிருக்கார், முடிச்சார். அதே மாதிரி குடும்ப அட்டையில் தரவுத்தரம் மேம்படுத்தல் 34,52,916 இறந்த நபர்கள் தரவு தொகுப்பிலிருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோம். இறந்த நபர்களாலும் இடம்பெயர்வாலும் 7,76,888 குடும்ப அட்டைகள் ஒப்படைப்பு செய்யப்பட்டன. குற்றப்பதிவு குடும்ப புலனாய்த்தல கடத்தலை தடுப்பதற்காக கடந்த காலத்தில் 2 எஸ்பி தான் இருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தது கூடுதலாக காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிக்கு அதை நியமித்தோம். அதே மாதிரி பயோடீசல் நிறையா இருந்ததை கட்டுப்படுத்துறதுனால இந்திய ஆயில் நிறுவனமெல்லாம் வந்து எங்கள் முதலமைச்சர்களை நல்ல முறையில் நீங்கள் செஞ்சதுனால எங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பாராட்டி விட்டு சென்றார்கள். 2 மடங்கு கைதுகள், அதிக வழக்குகள் மற்றும் வாகனம் கைப்பற்ற என அனைத்திலும் முன்னேற்றம் காண்பித்தோம். கடத்தலில் பிடிவிடும் வாகனங்களை விருந்து ஏலமிடலில் சாதனை நிகழ்த்தப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள் விலை கட்டுப்பாட்டினுடைய தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டிருந்தார். இந்த போருக்கு காரணமாக சிலிண்டர்லாம் உடனே இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி விலை பொருளெல்லாம் உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். 2006ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் விவசாய கடன் 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தார். அதோடு பண்ணை சார்ந்த கடனையும் தள்ளுபடி செய்தார். விவசாயிகள் வாங்கிய கடனை ஓராண்டுக்குள் தவணை தவறாமல் செலுத்தினால் வட்டியில்லா கடனை இந்தியாவிலே முதலாக வழங்கியவர் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.